நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம தெரிஞ்சு நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்கும். மகர ராசி நேயர்களே, மகர ராசி எப்படி இருக்குது? திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. அதாவது நல்ல ஒரு உயர்வான ராசி மகர ராசி. மகர ராசி பொறுத்தளவுக்கு பொறுப்பானவர்கள், கடின உழைப்பாளிகள், அமைதியே உருவானவர்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லலாம் அவங்கள பற்றி. அதிக சிந்தனை உள்ளவர்கள், நிறைய நல்ல விஷயங்கள் மகர ராசி பொறுத்தளவுக்கு உண்டு. மகர ராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சத்துருக்கள் அதிகம், எதிரிகள் அதிகம். நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னு முன்னாடியெல்லாம் மறைமுகமாக இருந்தால் இப்போல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாகவே டைரெக்டாகவே சொல்லிவிடுவோம் போல இருக்குது. அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. கடும் போட்டி இருக்குது. நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அவங்கவுங்க ஒரு பதவியில் இருப்பாங்களே, விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி வேலை விஷயத்தில் இந்த வாரத்தில் சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக முடிவு பண்ணுங்கள். ஒரு ஸ்லோவாக, அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஈகோ கிளாஷ் ஆகும். ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களும் ஈகோ கிளாஷ் ஆகும், அதுவும் உண்டு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வார ராசி பலனில் இதெல்லாம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, மெதுவாக நடந்தாலும் உறுதியான வெற்றி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப்ஸ் ஸ்ட்ராங் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். 80% நன்னா இருக்குது, 20% தான் நெகட்டிவ். இருந்தாலும் பார்த்துக்கோங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு பலவீனம், தோல் சம்பந்தமானது, ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது, கூடியமான வரையில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. ஏன்னா இப்போ ராசிக்கு நல்ல இடத்துல ஸ்தானத்தில் இப்போ கல்யாண குரு பலன் வந்தாச்சு. சுப செய்திகள், சுப விசேஷங்கள், எண்ணின அத்தனையும் நல்லபடியாக எவ்வளோலாம் தடங்கள் இருந்ததோ, எவ்வளோலாம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்ததோ அத்தனையும் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இப்போ நான் இந்த மகர ராசியில் யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் கேள்விக்குறி. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. தேவையில்லாத அவமானங்கள், நல்லது கெட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து செயல்பட. 18 வருஷம் ராகு தசைன்னு வச்சுக்கோங்க. சில பேர் 15 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பான். ஆசை அதிகம் தோண்டி அவமானப்படுத்தக்கூடியவர் ராகு பகவான். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பேன். மகர ராசி கவனமாக இருக்குது இந்த வார ராசி பலனில். அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது, வேலையில் மெதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
நல்ல ப்ரோக்ரஸ் நல்லா இருக்கும். சில பேருக்கு ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட், சில பேர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் செக்டார்ஸ்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். தம்பதிகளுக்குள் பொறுமை தேவை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணமானவர்களுக்கு பொறுமை தேவை. கலந்து பேசி எதுவாக இருந்தாலும் இது பண்ணுங்க. கூடியமான வரைக்கும் இந்த வாரத்தில் வாடா போடான்ற அளவுக்கு பேசுவீங்க, ஆனாலும் கொஞ்சம் சமாதானமாக தான் போவீங்க, பார்த்துக்கோங்க. விவாகரத்தை பொறுத்த அளவுக்கு வழக்கில் மெதுவான முன்னேற்றம். உணர்ச்சியை விட நடைமுறை சிந்தனை உதவும். ரொம்ப எமோஷ்னலாக முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக இது பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பு. கூடியமான வரைக்கும் காலபைரவர் சனி பகவானுக்கு விளக்கேற்றுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த வாரத்துலையாவது நான் விளக்கேற்றின்னு தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அல்லது இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த சனிக்கிழமையில் காலபைரவருக்கு ஒரு தீபமோ, ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபமோ, இல்லை சனி பகவானுக்கு ஒரு எது உங்கள் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கோ ஒரு தீபம் ஏற்றி மன அமைதியாக இருக்கணும், மன சஞ்சலப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இரவுல சில நேரத்தில் தூக்கங்கள் இருக்காது, சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் அவிட்ட மகர ராசி புத்திரபாக்கியம் குறைவு. திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஓரளவுக்கு எல்லாத்துலையும் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வராங்க. சில பேருக்கு வந்து சில ஆன்மீக வழியில் சில பேர் போயிட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தில் இருக்கணும், கமிட்மெண்ட்டு, சில விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு இந்த வாரத்தில் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கடனை உடனே வாங்கி ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மகர ராசி பொறுத்தளவுக்கு இதெல்லாம் சில சிறப்பான மகர ராசியும் இருக்குது. உத்திராட மகர ராசி ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடியது தான். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. வேண்டா வெறுப்புக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, வேண்டா வெறுப்புக்கு சில இதெல்லாம் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க, சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுறாங்க. சொல் பேச்சு கேட்க மதிப்பு மரியாதை இல்லை, என்ன போட நமக்கு இருக்கிறதுக்கு வேற எங்கன்னா போயிடலாமா அப்படின்னு கூட தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ சில விஷயத்தில் மகர ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயத்தில் கவனமாக இருங்க, போதும், வேற எதுவும் வேண்டாம், ரொம்ப கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதே போல் சொத்து விஷயத்தில், சொத்து வாங்குறதுல இந்த வாரத்தில் கையெழுத்து போடுறது, சொத்து விஷயத்தில் கையெழுத்து போடுறது, சில விஷயத்துலலாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பேப்பர்ஸ்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். முடிஞ்சால் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கள், சிறப்பு. இந்த வாரத்தில் பண்ணினீங்கன்னா சிறப்பு. டைம் கிடச்சதுன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறித்தா முருகப்பெருமானுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டராவது பால், ஒரு பால் வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கள். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. தனுசு ராசினால் தனுசு ராசிக்காரர்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். மகர ராசிக்கு இப்போ நீங்கள் மகர ராசியாக இருக்கீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். இந்த வாரத்தில் தனுசு ராசி நண்பர்கள், புதிய நண்பர்கள் அமைவார்கள் சொல்லலாம், அது தனுசு ராசி நண்பர்களாக உங்களுக்கு அமைவார்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள் நம்பலாம். சரிங்களா? சுபம், வாழ்கோளமுடன். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள், யாரையும் குறிப்பிட்டு இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டெல்லாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 1, 2, 3 விஷயங்கள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்தில் 1 முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்றைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து வீண் போகாது என்றைக்குமே. அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்கிறது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன், உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ காலையோ ஒரு நார்மல் காலையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தை படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம், வாழ்க வளமுடன்.